அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் செம்மையாக ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து ரொம்ப பயப்படும். பிகாஸ் அந்த சிங்கம் எல்லாரு கூடயும் செம்மையாக சண்டை போடும், அடித்து வச்சிரும், ஆதிக்கம் பண்ணும். இப்படி இருக்கும்போது அந்த காட்டில் சரியான மழை, ஆற்றுல வெள்ளம் ஓடிச்சு. தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும்னு நினச்சிச்சு அந்த சிங்கம். ஆற்றை கடக்க முற்படும் போது அந்த தண்ணி வேகமாக ஓடிச்சு, அதால் ஸ்விம் பண்ண முடியல. உடனே பயங்கர கோபத்தில் அந்த தண்ணியை போய் ஒரு அடி அடிச்சிச்சு. அந்த தண்ணி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த சிங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஆற்றை பார்த்து கேட்டுச்சு, நான் அந்த காட்டுக்கு ராஜா, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? நான் இப்போ அந்த பக்கம் போகணும், நீ கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணிச்சு. திரும்பியும் அந்த ஆறு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. திரும்ப அந்த தண்ணியை ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. இதால் ஒன்றுமே முடியல. கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிடுச்சு, கரையிலே பேசாமல் உட்காந்துருச்சு. அப்போ அந்த ஆறு கேட்டுச்சான், ஏ சிங்கமே, உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆறு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அப்பதான் அந்த சிங்கம் யோசித்துச்சான், ஆமா, இந்த ஆறு கூட நமக்கு என்ன சண்டை, எதுக்காக நம்ம அது மேல கோவப்படுறோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிச்சான். அந்த ஆறு கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு சுழல் சுத்தி அந்த டைரக்ஷன் மாதிரி அது பாட்டுக்கு ஓடி இருக்கு. இது அந்த தண்ணியோட அந்த சிங்கமும் போய் அந்த சுழல்ல சுத்தி அடுத்த கரைக்கு போயிருச்சான். ஸோ சில நேரம் நம்ம பிரச்சனைகளோட ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு அது கூட சண்டை போட்டுட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத விட அந்த காலத்தோடையே மூவ் ஆகி போனோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் வரும். இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வும் வரும். நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தியுங்களேன்.